அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ்களுடைய வரலாறு, அதனுடைய வகைகள், அதனுடைய மொழிபெயர்ப்புகள், இப்படி தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ் தொடரிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாக ஹதீஸ்களுடைய வரலாறு, 14 நூற்றாண்டுகளுக்கான வரலாறு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து இன்றைக்கு தேதி வரைக்கும் இந்த ஹதீஸ்கள் ஒவ்வொரு பரிணாமமாக ஒவ்வொரு வகையிலே கடத்தப்பட்டு இன்றைக்கு நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கின்றது. இதை பற்றிய வரலாறை இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் பகுதியிலே பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஹதீஸ்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். இப்போ ஹிஜ்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரசூல்லா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அந்த போன காலத்தை தான் ஹிஜ்ரின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அது வந்து 0. இப்போ ரசூல்லாவுடைய இந்த 23 ஆண்டு கால வாழ்க்கை அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிஜ்ரி -13 டு ஹிஜ்ரி 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த காலகட்டங்களில் பார்க்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹிஜ்ரிலையுமே அந்த டைம்லைன், ஏன்னா இந்த முதல் பகுதி முழுக்க அந்த டைம்லைன் அதனுடைய அந்த வரலாற்றை சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால இப்போ எது எப்பப்போ நிகழ்ந்ததுங்கிற அந்த ஆண்டு கணக்கை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரிலையுமே வந்து அதே மாதிரி கிபி, இப்போ நம்ம வந்து 2026 இருக்கோம்ல, அதே மாதிரி அந்த ஆண்டு கணக்கையுமே வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு இதை கோரிலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ இப்போ ரசூலுல்லாவுடைய இந்த காலகட்டம் கிபி 610 632. இந்த காலகட்டங்களில் குரானை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா வந்து அதை எழுதுறதுக்கு ஊக்குவிச்சாங்க, எழுதுறதுக்குன்னே வந்து சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனால் ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா தான் வாழக்கூடிய காலத்தில் அதை எழுதுவதற்கு தடை விதிச்சிட்டாங்க. எழுத வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தடைனா முற்றான தடை இல்லை, விரும்பினவங்க எழுதிக்கிட்டாங்க. இப்போ வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழுதினாங்க. இப்படி சஹாபாக்கள் அவங்க தேவைக்கு ரசூல்லா ஒரு செய்தியை சொல்கிறாங்க, ஒரு பயான் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது தேவைக்கு ஏற்ற குறிப்புகளை அவங்க நினைவுக்கு வைக்கக்கூடிய வகையில் அவங்கவுங்க குறிப்புகள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பெரிய ஒரு புத்தகமாக தொகுப்பாக இல்லை ரசூல்லாவுடைய காலத்தில். ரசூல்லா அதை வந்து என்கரேஜ் பண்ணல அப்படி புரிஞ்சுக்கலாம். வெளியூர்லேருந்து கூட ஒரு சஹாபி வருவார், ரசூல்லாட்ட விளக்கங்கள் கேட்பாங்க. அப்போ ரசூல்லா வந்து விளக்கம் சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது அந்த சஹாபி கூட கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுங்க அப்படின்னு. அப்போ ரசூல்லா அதை எழுதி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ரசூல்லாவுடைய அந்த பொன்மொழிகள், அவங்களுடைய பயான்கள், ரசூல்லா பேசினது, ரசூலுடைய சொல் செயல் அங்கீகாரம் இதெல்லாம் இருக்கா இல்லையா, இப்போ இதெல்லாமே வந்து தேவையுள்ளவர்கள் எழுதிக்கிட்டாங்க. அதை வந்து ரசூல்லா பெருசாக கண்டிக்கலை, அது முற்றாக தடை செய்யலை. ஆனால் பொதுவாக ரசூல்லா வந்து ஏன்னா குரான் வந்து அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டுச்சு. அதனால ரசூல்லா வந்து ஹதீஸ்களை, அதாவது ரசூல்லாவுடைய அந்த பொன்மொழிகளை, ஏன்னா ரசூல்லா நிற்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி சிலரை கண்டிப்பாங்க. இப்படி வந்து ரசூல்லாவுடைய அந்த செயல்பாடுகளை வந்து எழுத்துக்களில் பதிவு செய்கிறத ரசூல்லா வந்து பெரிய அளவுக்கு என்கரேஜ் பண்ணல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். முற்றிலுமான தடை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது வந்து ரசூல்லாவுடைய காலகட்டத்தில். அடுத்து வந்து நபித்தோழர்கள் காலகட்டத்தில் வந்து அதிகமாக அவங்கவுங்க ஒவ்வொரு சஹாபாக்களுமே தங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எழுதி கொண்டாங்க. உதாரணத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு புத்தகம் வச்சுருந்தாங்க, அதாவது குரான் அல்லாமல் ரசூல்லாட்ட கேட்டது அப்படிங்கிற வகையில் அவங்க ஒரு புத்தகம் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு புத்தகம் வச்சுருந்தாங்க. சஹாபாக்கள் வந்து அவங்களுடைய காலகட்டங்களில் தேவைக்கு ஏற்ற மாதிரி சஹாபாக்கள் வந்து அதை எழுதி கொண்டு வந்தாங்க. சஹாபாக்கள் காலம் அப்படின்னாக்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் வந்து இறுதியாக வஃபாத்தானவங்க. அவங்க வந்து ஹிஜ்ரி 93 அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அவ்வளோ தூரம் வரைக்கும் நிறையா சஹாபாக்கள் இருக்கலை. ஸோ இந்த சஹாபாக்கள் காலகட்டத்தில் வந்து ஓரளவுக்கு அது வந்து இன்டர்னலாக எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம், எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து தாயிஃபில் இருந்தாங்க. உம்ராவுக்கு போன மக்கள்லாம் அந்த பள்ளியாசலுக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கற்றுக் கொடுத்தாங்கல்ல, அந்த பள்ளியாசலை எல்லாரும் கண்டிப்பாக சுற்றி காமிச்சிருப்பாங்க. அப்போ என்னென்னா ஒரு சஹாபி வந்து அதை சொல்கிறாங்கன்னா அவருடைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எழுதிக்குவாங்க, எனக்கு வந்து இப்னு அப்பாஸ் சொன்னாங்க அப்படின்னு. இப்போ அதெல்லாமே வந்து இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்கரேஜ்டு அப்படின்னு சொல்லலாம். எழுதுறது அப்படிங்கிறது தடை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர்கள் வந்து இந்த காலகட்டங்கள், அதாவது 632 கிபி 632 712 ஹிஜ்ரியில் சொல்லணும்னா 10 93 வரைக்குமே எழுதுறது அப்படிங்கிறது வந்து புழக்கத்துக்கு வருது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதை வந்து எழுதி கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் மாஷா அல்லாஹ் இது ஒரு காலகட்டங்கள் போது ஹிஜ்ரி 100 வச்சுக்கோமே, இந்த ஹிஜ்ரி 100 காலகட்டத்தில் ஹிஜ்ரி 98 100 இந்த காலகட்டத்தில் வந்து
ரசூலுல்லாக்கு அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு வந்து தலைமைத்துவத்துக்கு வந்தாங்க. இப்படி போகுதுல்ல. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வரிசையில் 12வதா வந்தவங்க தான் வந்து உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஸோ இவங்க வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. வரும்பொழுது இவங்க வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பை எடுக்கிறாங்க. ஹதீஸ்களை வந்து தொகுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முன்னெடுப்பை வந்து எடுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி வந்து ரசூலுல்லாஹ்க்கு அப்புறமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரொம்ப உடனே குயிக்காகவே வந்து குர்ஆனை தொகுக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து மக்கள் சஹாபாக்கள்லாம் அழைப்பு விடுத்து எல்லாரையும் ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு அது கரெக்டாக எல்லாரையும் ஓத வச்சு அழகா அதை வந்து ஒரு புத்தக வடிவில் தொகுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இம்மீடியட்டாக தொகுத்து கொடுத்துட்டு போனாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு பணியை ஹதீஸ்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து 12வது ஆட்சியாளராக வந்தவங்க. அதை அபூபக்கர் ரலியல்லாஹு ஒன்று நீங்கள் வச்சிங்கன்னா, 2வது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி எண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா 12வது ஆட்சியாளராக வந்தவங்க. இவங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஹதீஸ்கலை வல்லுநர், மார்க்க அறிஞர். மர்வான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலத்துக்கு பின்னாடி ஒருவர் வந்து தலைமைத்துவத்துக்கு வருவார். அந்த மர்வானுடைய பேரன் தான் வந்து உமர் இப்னு அப்துல் அஜீஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மர்வானுடைய மகன் அப்துல் மலிக் பின் மர்வான் அவர் தான் வந்து பெருசாக ஆட்சிலாம் பண்ணார். அவருடைய மகன்கள் தான் அடுத்து வந்தாங்க. இதில் வந்து இவர் ஆட்சிக்கு வர்றதுக்குன்னு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்போ அவங்க மகன்கள்லாம் அடுத்தடுத்து இறக்கும் பொழுது ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஆட்சி வருது. ஸோ இவங்க வந்து ரொம்ப குறுகிய காலம் 2.5 ஆண்டுகள் தான் வந்து ஆட்சியில் இருந்தாங்க. அந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மார்க் அறிஞராக இருந்ததுனால ஒரு பை சான்ஸாக, ஒரு பை டிஃபால்ட்டாக, எதிர்பாராத விதமாக இவர்களுக்கு அந்த தலைமைத்துவம் வரும்பொழுது அவர் அவங்க இருந்த அந்த காலகட்டம் முழுக்கவுமே வந்து ஹதீஸ்களுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்தாங்க. ஹிஜ்ரி 100 அப்படின்னும் பொழுது பெரும்பாலும் ஹதீஸ்கள் வந்து ரிட்டனில் இருந்திருக்கும், பெரும்பாலும் அது வந்து எழுத்துக்களில் இருந்திருக்கும். ஸோ அதை சேகரிக்கக்கூடிய பணியை வந்து துவக்கி வச்சாங்க. வந்து ஒரு 2 ஆண்டுகளில் அவங்களும் வஃபாத் ஆயினாங்க. அதனால் வந்து இந்த பணிகள் வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் முடியல. பட் இருந்தாலும் துவக்கி வச்சது வரலாற்றில் பார்த்தீங்க எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு நம்ம சொல்லுவோம்ல, அவங்க வந்து குர்ஆனை வந்து அவங்களுடைய ஆட்சி காலத்தை தொகுத்தாங்கன்னு. ஸோ இவங்க வந்து அதை தொகுப்பதற்கான ஒரு இனிஷியேஷன், அதனுடைய துவக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ். இது ஒரு பெரிய ஒரு துவக்கம் ஹிஜ்ரி 100ல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு தெரியும் சஹாபாக்களை பார்க்குறவங்க வந்து தாபியின்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாபியின்கள் காலகட்டம் இருக்கா இல்லையா? ஸோ இந்த தாபியின்கள் காலகட்டம்ங்கிறது வந்து அவங்க ரொம்ப ஆர்வப்பட்டாங்க. இப்போ அந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து இனிஷியேட் பண்ணாங்கல்ல, அதோடைய தொடர்ச்சியாக வரும்பொழுது இப்னு ஷிஹாப் அல்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க வந்து ஹதீஸுக்காக பெரிய முன்னெடுப்பு எடுத்தாங்க. அதை தொகுக்கிறது, அதை புத்தகமாக கொண்டுட்டு வர்றது, அது அந்த புக்குங்கிற அந்த ஸ்டேஜுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. புக்குக்கும் குறிப்புகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நானே பேசுகிறேன் அப்படின்னா சில குறிப்புகள் எடுத்து வச்சு பேசுவேன். இது புத்தகமாகாது. புத்தகங்கிறது வந்து ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ புத்தகங்கள் பார்த்துருப்போம். ஸோ ஃபார்மெட் வேறு, குறிப்புகளாக எழுதி வைக்கிறது வேறு, புத்தகங்கள் அப்படிங்கிறது வேறு. அது தலைப்பு வாரியாக இருக்கும். அதே மாதிரி வந்து அது அறிவிப்பாளர் வரிசை வாரியாக இருக்கும். அதுக்கு சில ஃபுட் நோட்ஸ் இருக்கும், ஒரு தொகுப்பாக இருக்கும். குறிப்புங்கிறது அப்படி இருக்காது. பெரும்பாலும் அது எனக்கு புரிகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டீட்டெயில் எழுதுனா மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லி இன்னும் ரேண்டம் நேச்சராக இருக்கும். ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குறிப்புகள்ல இருந்து புத்தகமாக மாற்றுறது அப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பங்களிப்பு செஞ்சாங்க. வந்து ஹிஜ்ரி 123 அந்த காலகட்டங்கள்லாம் வந்து இதை வந்து புத்தக வடிவிலே கொண்டு வர்றதுல முன்னெடுத்து நிறையா புத்தகங்களாக கொண்டு வர்றாங்க. இவர்களை தொடர்ந்து இப்னு ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க வந்து மக்காவை சேர்ந்தவங்க. இவங்க புத்தகங்கள் எழுதலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஹதீஸ் புத்தகங்கள்லாம் சொல்லி அதை வந்து எழுதலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இவங்க இப்னு ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க கிதாபல் மனாசிக் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி கிதாபல் சுனன் அல் ஜாமி அப்படின்னு ஹதீஸ் புத்தகமே, ஹதீஸ் தொகுப்பு புத்தகங்களே எழுத ஆரம்பிச்சு அப்போ புத்தகங்களாக இப்போ பாருங்கள் இது வந்து ஹிஜ்ரி 150 புத்தகங்களாக வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு செவிவெளி செய்தியாக இருந்தது, ஒரு மனனம் செய்து சொல்லப்படக்கூடிய செய்தியாக இருந்தது, அங்கங்கே கேட்கக்கூடிய செய்திகளாக இருந்தது, அப்புறமா குறிப்புகளாக மாறினது. குறிப்புகள்லாம் வந்து இப்போ ஹதீஸ் புத்தகங்களாக வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்துல் ரஹ்மான் அல் அவுசாயி இவங்க வந்து ஹிஜ்ரி 157 வஃபாத்தானாங்க. இந்த ஹிஜ்ரி 150 நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வஃபாத்தானது. இப்போ அவங்க ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வஃபாத்தான காலகட்டத்தில் ஒரு 20 வருஷம், லாஸ்ட் 20 இயர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பாங்க. இந்த பணிகளில் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டுருப்பாங்க. அதே மாதிரி சுஃபியான் சூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க வந்து ஹிஜ்ரி 161. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களே புத்தகங்களாக வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து ஹிஜ்ரி 100ல் வந்து உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்க வந்து அதை இனிஷியேட் பண்ணுறாங்க. ஒரு 150லலாம் பார்த்தீங்கன்னா இந்த 50 ஆண்டு காலங்களில்
புத்தகங்களாக அது வந்து ஆங்காங்கே வெளிவர ஆரம்பிச்சிருச்சு மாஷா அல்லாஹ். ஸோ இது வந்து ஒரு காலகட்டம் அல்ஹம்துலில்லாஹ். இதை வந்து நம்ம ஒரு தொகுப்பாக சொல்வதாக இருந்தால் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்கள் ஹிஜ்ரி 98 அந்த காலகட்டங்களில் 98னா 98 ஆரம்பிச்சாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்களே வந்து பெரிய ஹதீஸ் அறிஞர் தான். அதே மாதிரி வந்து அவங்க ஹதீஸில் வந்து அவங்க பல ஆண்டு அனுபவம், என்ன ஒரு ஸ்டார்ட் இல்லை, அந்த வாய்ப்பு அதிகாரம் அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறப்ப அதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தினாங்க. ஸோ 98லேருந்து ஆரம்பிச்சு ஏறக்குறைய 161 வரைக்கும் ஒரு 60 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்க முழுக்க முழுக்க ஹதீஸ்கள் எல்லாமே வந்து புத்தக வடிவில் அல்ஹம்துலில்லாஹ் வெளிவர வந்துருச்சு. இந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சொல்கிறாங்கல்ல, இவங்க வந்து வரலாற்றில் ரொம்ப ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆட்சியாளராக சொல்லுவாங்க. எப்படி உமர் அல்லாஹு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இவங்க வந்து உமர் 2 அப்படிம்பாங்க. தந்தை வழியில் அந்த மருவான் அவர் ஒரு ஆட்சியாளர், இவருடைய பெரியப்பா ஒரு ஆட்சியாளர், அதெல்லாம் அப்படியே வரிசையாக வரும். அதனால இவருக்கு ஒரு ஆட்சி வந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலாக இவருடைய வம்சாவளி பார்த்தீங்கன்னா தாய் வழியில் பார்த்தீங்கன்னா உமர் அல்லாஹனுடைய கொள்ளு பேரர் தான் இவர். உமர் அல்லாஹு இருக்காங்கல்ல, உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அப்புறமா ஆட்சிக்கு வந்தவங்க, அவங்களுடைய கொள்ளு பேரர் பேத்தியுடைய பையன் அவங்க தான் வந்து உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரலியல்லாஹு. அதனாலையுமே வந்து இவங்கள உமர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு வரலாற்றில் ஒரு விசித்திரம் பாருங்களேன். உமர் அல்லாஹு அவங்க வந்து அந்த இறக்கும் தருவாயில் வந்து அவங்களுக்கு அப்புறம் யார் தலைவராக வர்றது அப்படிங்கிற அந்த ஒரு மசூரால தன்னுடைய மகனை வந்து சேர்க்க மாட்டாங்க. அப்துல்லா இப்னு உமர் அல்லாஹு வந்து அவர் ஒரு நல்ல சஹாபி இருந்தாலும் அடுத்து யார் தலைவராக வரணுங்கிறதுல தான் மகன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒரு குழுவை நியமித்தாங்க. அந்த குழுவில் தன்னுடைய மகனை வந்து உமர் அல்லாஹு சேர்க்கலை. பட் இருந்தாலும் பாருங்களேன், அல்லாஹ் பாருங்கள், அவருடைய மகனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் அவருடைய கொள்ளு பேரனுக்கு அல்லாஹ் மீண்டும் ஒரு அந்த ஆட்சியினுடைய தலைமை பொறுப்பை கொடுத்தா. அல்ஹம்துலில்லாஹ் உமர் அல்லாஹு எப்படி வந்து சிறப்பான சேவைகளை வந்து இந்த மார்க்கத்துக்காக செஞ்சாங்களோ, உமர் அல்லாஹு தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரான் இருக்குல்ல, இந்த குரான் தூக்கணும் அப்படிங்கிறத உமர் அல்லாஹு தான் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. அப்புறம் அபூபக்கர் அல்லாஹு ஆரம்பத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அபூபக்கர் பொதுவாக வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை வந்து டிட்டோவாக பண்ணுவாங்க. அது ப்ளஸ் மைனஸ் சாதக பாதகம் அதெல்லாம் பெருசாக அவங்க பார்க்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அது இன்றைக்கி சூழல் மாறி இருக்கே அப்படின்னு அவங்க பெருசாக இது பண்ண மாட்டாங்க. அதனால் ஆரம்பத்தில் அவங்க கொஞ்சம் தயங்கினா கூட உமர் அல்லாஹு தான் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுடைய அதாவது கொள்ளு தாத்தா வந்து குரானை வந்து இனிஷியேட் பண்ணி தொகுக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சாங்க. அதே மாதிரி உமர் அல்லாஹுடைய கொள்ளு பேரன் வந்து ஹதீஸுகளுக்கான முயற்சியை செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ் இது வரலாற்றில் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் அவருடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பின்பற்றி இப்னு ஷிஹாப் அல் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, அப்புறமா இப்னு ஜுரைஜ், அப்துல் ரஹ்மான் அல் அவுசாயி, அப்புறமா சுஃபியான் சூரி, இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, புத்தகங்களை தொகுத்தாங்க. இது ஒரு டைப் அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் இமாம் எழுதின முவத்தா அப்படின்னாக்க எளிதுன்னு அர்த்தம். எளிது அப்படின்னு அர்த்தம். என்னன்னாக்க இவ்வளவு இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு புத்தகமாக 1720 ஹதீஸ்கள் உள்ள ஒரு புத்தகமாக ஹிஜ்ரி 150 இமாம் மாலிக் அவங்க வந்து வெளியிட்டாங்க. இந்த காப்பி இருக்குல்ல, இது வந்து இமாம் மாலிக் அவருடைய மாணவர்கள் அவங்க எழுதுனது. அதாவது அவங்க காலகட்டத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க காலகட்டத்தில் எழுதுகிற அர்த்தம் என்னன்னாக்கா அவங்க எழுதுனதை மாணவர்கள் வந்து ஆசிரியர்கிட்ட சரி பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு காப்பி தான் இன்னும் இருக்குது. ஹிஜ்ரி 150 பார்த்துக்கோங்களேன். அதாவது கிபி 767, கிபி 1000 கூட இல்லை, 767 எழுதின புத்தகங்கள் ஹதீஸ் புத்தகங்கள் கூட இன்றைக்கு வந்து அதனுடைய காப்பிகள் வந்து நமக்கு பாதுகாப்பாக பயன்பாட்டிற்கு இருக்குது. மாஷா அல்லாஹ். பயன்பாட்டுனா பார்க்குறதுக்கு தான் இருக்குது. பயன்பாடுனா இதில் இருக்கக்கூடியது புக்காக இருக்குது. இதில் இந்த மாலிக் முவத்தாக்கு முன்னாடி நிறைய ஹதீஸ் புத்தகங்கள் இருந்தாலும் இன்னைக்கு 2026 மக்கள் பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் முவத்தா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருக்க புக்கு எங்கன்னா இருக்குது, எல்லாம் லைப்ரரியில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. இப்போ மாலிக் முவத்தா பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு, டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு, இங்கிலீஷில் இருக்குது, ஆப்பாக இருக்குது, எல்லாமே இருக்குது. விச் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து பயன்பாட்டிலே இருக்குது. பாருங்கள், கிபி 767 எழுதுனது 67 அதுக்கு முன்னாடியே இருக்கும். ஏன்னா அவங்க ஹிஜ்ரி 150 வந்து வஃபாத் ஆகுறாங்கன்னாக்கா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருப்பாங்க. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக ஒரு எழுதப்பட்ட முதல் ஹதீஸ் கிதாப் அப்படின்னு முதல் இல்லை, அதாவது இன்னைக்கு நம்ம நடைமுறையில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மூத்த ஹதீஸ் கிதாப் அப்படி சொல்லிக்கலாம். முதல்ல நம்ம சொல்ல முடியாது, மூத்த பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மூத்த ஹதீஸ் கிதாப். மாஷா அல்லாஹ். இது ஒரு காலகட்டம். இதுக்கப்புறம் தான் அல்ஹம்துலில்லாஹ் ஹதீஸ்களுடைய கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹதீஸ் அப்படிம்பாங்க. ஹதீஸ்களுடைய சிறப்பான காலகட்டம் துவங்குது. அது என்ன அப்படின்னாக்க, இப்போ முந்தின காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்கும்னாக்க, இப்போ நம்ம நினைக்கிறோம் சஹீஹ் ஹதீஸு அப்படி நம்ம ரொம்ப ஒரு ஃபில்டர்டாக ரொம்ப ஒரு டிஃபைன்டாக போகிறோம்ல, அந்த மாதிரி இருக்காது. பெரும்பாலும் அதை பார்த்தீங்கன்னா முஸ்னஃப் அப்படின்பாங்க. முஸ்னஃப்
முஸ்னஃப் அபி சைபா அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்னன்னாக்கா எல்லாமே இருக்கும். ரசூலா பற்றி இருக்கும், சஹாபாக்கள் பற்றி இருக்கும், தாபியின்கள், தபா தாபியின்கள், இப்படி எல்லாமே இருக்கும். எல்லாரை பற்றியுமே வந்து ஒரு 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 கலவையாக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம படிக்கிறதுல அப்படி ரொம்ப டிஃபைண்டாக இருக்கும். குர்ஆன், சுன்னா, ஹதீஸ்லேயும் வந்து ரசூலாவுடைய சொல் செயல் அங்கீகாரம், அதில் சஹீஹ், அதில் வந்து ஹசன், லைஃப், இப்படி ரொம்ப டிஃபைண்டாக இருக்கும்ல. இந்த டிஃபைன் ஆரம்பிக்கிறதுங்கிறது இந்த கோல்டன் ஏஜ் தான். இந்த கோல்டன் ஏஜை வந்து ஹிஜ்ரி 200 300 இதுதான் வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹதீஸும்பாங்க. இந்த காலகட்டங்களிலே வந்து இன்றைக்கி நீங்கள் படிக்கக்கூடிய பெரும்பாலான ஹதீஸ் கிதாபுகள் வந்து உருவாயிருச்சு. நீங்கள் வாசிக்கிறீங்கல்ல, எல்லாமே இந்த காலகட்டங்களில் தொகுக்கப்பட்டு ரீடிஃபைன் பண்ணப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் வழங்கப்பட்டுருச்சு. இதுதான் வந்து ஹதீஸினுடைய கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹதீஸ் அப்படிம்பாங்க. அதோடைய ஒரு முதல் கிதாபாக சொல்லணும் அப்படின்னாக்கா முஸ்னத் அஹமது, அல்ஹம்துலில்லாஹ் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க வந்து பக்தாதை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஏறக்குறைய 30,000 ஹதீஸ், 26,363 ஹதீஸ் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்க வெர்ஷனில் இருக்குது. 30,000 ஹதீஸை வந்து தொகுத்தாங்க. இப்போ 30,000 ஹதீஸை தொகுக்குறாங்கன்னா 30,000 ஹதீஸ் தான் அவங்க கண்ணில் பார்த்தாங்கன்னு இல்லை, அவங்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸை பார்த்து அனலைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி தொகுக்கிறது. நீங்கள் இப்போ அடுத்தடுத்து நிறைய ஹதீஸ் கிதாப் காட்டின நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, என்னப்பா ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க 1700 ஹதீஸ் தான் சேர்த்தாரான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களை சேகரித்து பார்த்து படித்து இது வேணாம் இது வேணும், இப்படி வேணும்னு நினச்சது அந்த 26,363 ஹதீஸ், 30,000 நெருக்கமான ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய தொகுப்பு. இப்போ ஹதீஸில் வந்து நான் முஸ்னஃப் சொன்னல, இதெல்லாம் சேர்ந்து கலவையாக இருக்கும்னு. முஸ்னத் அப்படின்னாக்கா வந்து அறிவிப்பாளரை பேஸ் பண்ணி தொகுத்தாங்க. இப்போ வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா தலைப்பு வாரியாக இருக்காது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அறிவிச்ச ஹதீஸாக இருக்கும், ஒரு பாடம் முடிஞ்சு. அடுத்து வந்து பாரா இப்னு ஆசிஃப் ரலியல்லாஹு அவங்க அறிவிச்ச ஹதீஸாக இருக்கும், ஒரு பாடம் முடிஞ்சு. அடுத்த பாடம் உமர் ரலியல்லாஹு அறிவிச்ச ஹதீஸ், இதே மாதிரி போகும். இதுதான் முஸ்னத் வகைகள் அப்படிம்பாங்க. அறிவிப்பாளரை பேஸ் பண்ணி வகைப்படுத்தியிருப்பாங்க. இது அந்த காலகட்டத்தில் அவங்க பண்ணாங்க அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிஜ்ரி 241 கிபியில் சொல்லணுன்னாக்கா 850க்கு மேலே வந்து அல்ஹம்துலில்லாஹ் இவங்க வந்து தொகுத்து கொடுத்தாங்க. இது முஸ்னத் அஹமது வந்து ரொம்ப பரவலாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. முஸ்னத் அஹமது வந்து இப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷனே 6 பாகம் வெளியே வந்துருச்சு. முழுவதுமே அதை மொழிபெயர்க்கக்கூடிய அந்த பணி வந்து நடைபெறுது. இது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டு. மாலிக் முவத்தா பார்த்தோம், அது நம்பர் கம்மி, ஹதீஸ் நம்பர் கம்மி. இது வந்து லார்ஜ் நம்பரு. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தவங்க அவங்க ஒர்க்கை பண்ண முடிஞ்சது. இப்போ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னாக்கா திடீர்னு வானத்திலிருந்து வந்து பண்ணுறதில்ல, ஏற்கனவே செஞ்ச ஒர்க்கை அவங்க ரீட் பண்ணுறதான். அப்போ ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னும் பொழுது முன்னாடி செஞ்சவங்களுடைய அந்த ஒர்க்கு தான் வந்து அவங்களுடைய வேலைகளை எளிதாக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையில் முஸ்னத் அஹமது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மைல்கல் ஹதீஸ் வரலாற்றில். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாரமி வந்து இவங்க வந்து அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் தாரமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சமர்கந்து. இந்த சமர்கந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி இருக்கும். குராசான்னாக்கா பாரசீகமாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸில் வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணவங்க பெர்ஷியன்ஸ், பாரசீகர்கள். பெரும்பாலும் பாரசீகத்தை சேர்ந்தவங்க தான் பெரும்பாலும் பார்க்குறவங்களாம். அடுத்து ஒரு செட்டு தள்ளி பார்த்தீங்கன்னாக்கா உஸ்பெகிஸ்தான். பெரும்பாலும் இப்போ இதில் பார்க்குறீங்கன்னா நான் தொகுத்து சொல்கிறது நிறைய ஹதீஸ் அறிஞர்கள் இருக்காங்க. பட் நீங்கள் பெரும்பாலும் எங்கே ரிசர்ச் பண்ணாலுமே இவங்கள தான் எல்லாருமே சொல்லுவாங்க. உண்மையாகவே அந்தளவுக்கு இவங்கெல்லாம் உழைச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க பெரும்பாலும் இந்த 2 பகுதியை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. ஒன்று பாரசீகர்கள், பெர்ஷியன்ஸாக இருப்பாங்க. வந்து அதே மாதிரி வந்து இன்னொருத்தவங்க வந்து உஸ்பெகிஸ்தான் அதை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ சமர்கந்தை சேர்ந்தவங்க அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் தாரமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க வந்து தாரமின்னு சொல்லிட்டு ஹிஜ்ரி 2055 வந்து ஒரு ஹதீஸ் புத்தகத்தை தொகுக்குறாங்க. இதுவுமே வந்து நம்ம பயன்பாட்டில் இருக்க தான். அடுத்து ரொம்ப மிகவும் முத்தாய்ப்பாக நம்ம எல்லாரும் தினம் வாசிக்கக்கூடிய சஹி புகாரி, மாஷா அல்லாஹ், முகமது பின் இஸ்மாயில் அவங்க பேர். அவங்க வந்து புகாராங்கிற ஒரு ஊர், அங்கே தான் பிறந்தாங்க. அதனால் அவருக்கு புகாரின்னு பேர் வந்துச்சு. அவங்க ஆக்சுவல் பேர் வந்து முகமது பின் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஸோ அவங்க வந்து சஹி புகாரி 7563 ஹதீஸ்கள். இது வந்து தொகுப்பில் இதெல்லாம் ஒரு வரலாறு. அவங்க வாழ்க்கையை எதுக்காக அர்ப்பணிச்சு அவங்க வந்து பல லட்சம், இதெல்லாம் 1000 சொன்னோம்ல, லட்சக்கணக்கான ஹதீஸ்களில் 7563 ஹதீஸ்னால் பார்த்துக்கோங்களேன். இன்னைக்கு வரைக்குமே அதுக்கு பின்னாடி இப்போ நிறையா வர வேண்டியது இருக்குது. பட் இருந்தாலும் இவங்களுடைய அந்த உழைப்பு அப்படிங்கிறது மாஷா அல்லாஹ் அவ்வளோ ஒரு அப்படியே தங்கம் மாதிரி. இந்த தங்கத்தை அப்படி தான் மண்ணிலேருந்து தங்கத்தை புடம் போட்டு எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, 24 கேரட் தங்கன்ற மாதிரி. அப்படி ஹதீஸ்களில் 24 கேரட் தங்கத்தை கொடுத்தவங்க தான் வந்து சஹி புகாரி. அதை வந்து கொடுத்த புகாரி இமாம் முகமது பின் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாஷா அல்லாஹ் வாழ்க்கையை இதுக்காக அர்ப்பணிச்சாங்க. பல லட்ச ஹதீஸ்கள், இவங்களுடைய வரலாறுலாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு குறும்படமாக கூட வந்திருக்கு.
அது வந்து தமிழில் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன், தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு, வந்து தமிழில் கூட வந்திருக்கு. ஆமாம், ஒரு குறும்படம் புகாரி இமாமுடைய வரலாறு. மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் முக்கியமானது சஹி முஸ்லீம். இவங்க நைசாப்பூர் குராசான்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லாமே பெர்ஷியன்ஸ் தான், பாரசீகத்தை உஸ்பெகிஸ்தான் இல்லைன்னா பாரசீகம், இவங்க பாரசீகத்தை சேர்ந்தவங்க. இவங்க பேர் வந்து முஸ்லீம் பின் அல் ஹஜ்ஜாஜ், அவங்க பேரே முஸ்லீம் தான். புகாரினா புகாரி இமாம் வந்து ஊர்னால புகாரி இமாம் பேர் வச்சு, இவங்க பேரே முஸ்லீம் தான். இவங்களும் அதே மாதிரி ஈக்குவலாக எப்படி வந்து, ஏன்னா இவங்க ரெண்டு சந்திச்சிருக்காங்க, புகாரி இமாமும் முஸ்லீம் இமாம். பார்த்தீங்கன்னா இதே புகாரி இமாம் வந்து நைசாப்பூர் போவாங்க, அங்கே நிறைய ஹதீஸ்களை திரட்டுவாங்க, அங்கே வாத விவாதங்கள்லாம் கலந்துக்குவாங்க. இது வந்து அவங்களோட ஸ்டோரி ஒரு நல்ல ஸ்டோரி மாஷா அல்லாஹ். அப்போ புகாரி முஸ்லீமும் இரட்டையர்னாக்கா சமகாலத்தில் வாழ்ந்த ஹதீஸ்கலை வல்லுநர்கள். இவங்களுமே முஸ்லீம் இமாமே வந்து புகாரி இமாம்கிட்ட அவங்கள சந்திச்சிருக்கிறாங்க, பேசியிருக்காங்க, அந்த கண்டென்ட்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்குமே அவங்க பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த 24 கேரட் கோல்டு சொன்னல ஹதீஸ்கள்லையே அப்படியே பொறுக்கி எடுத்து, இதை வந்து யாருமே நீங்கள் வந்து லைஃப்னு சொல்லிட முடியாது, வந்து ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் குறை சொல்லிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அறிவிப்பாளர் வரிசை வந்து நல்லவர் கெட்டவர்லாம் இருக்குல்ல, ஒரு அறிவிப்பாளரை நீங்கள் வந்து ஞாபக மறதியிலையோ இல்லைன்னா அவருடைய ஒழுக்கத்திலேயோ குறை சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி தேடி எடுத்து கொடுத்ததில் இவங்க ரெண்டு பேருமே வந்து சஹீஹைன் அப்படிம்பாங்க, 2 புத்தகம் ஆல்மோஸ்ட் சிமிலர் சேம் காலத்தில் வந்தவங்க. இவங்க இன்ஸ்பிரேஷன், அவங்க கொடுத்த மாதிரி இவங்களும் அந்த 24 கேரட் தங்கன்ற மாதிரி அப்படி ஒரு நல்ல ஹதீஸ் கிதாபை தொகுத்து கொடுத்தாங்க மாஷா அல்லாஹ். அதெல்லாம் பார்த்துக்கங்களேன், ஏறக்குறைய கிபி 870 அந்த காலகட்டங்களில் ஹிஜ்ரி, இப்போ ரசூல்லாவுடைய ஒரு வஃபாத்துக்கு ஒரு 250 வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சஹீ புகாரியே வந்துருச்சு. இப்போ 250 இயர்ஸ் வந்து எடுத்திருக்கு. குரான் பார்த்தீங்கன்னா உடனே வந்துருச்சு, பட் இது வந்து இட் இஸ் டேக்கிங் அரௌண்ட் 250 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மாஷா அல்லாஹ். இதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் இப்னு மாஜா வந்து ஹிஜ்ரி 273, இவங்க வந்து 4332 ஹதீஸ் தொகுத்து வெளியிட்டாங்க. இவங்க வந்து முகமது பின் யாசித் பின் மாஜா, அதாவது பின்னு சொல்லுவாங்க, இப்னுன்னு சொல்லுவாங்க. இவங்க வேற மாதிரி வாசிக்கிறதுனா முகமது இப்னு யாசித் இப்னு மாஜா அப்படின்னு சொல்லலாம். கஜ்வீன் அப்படிங்கிற பகுதி, இது எல்லாமே கஜ்வீன்னா எல்லாமே பாரசீகம் தான், பெர்ஷியன்ஸ் தான், இவங்களும் பெர்ஷியன்ஸ் தான். இவங்களும் அல்ஹம்துலில்லாஹ் வந்து ஹதீஸ் தொகுத்து வெளியிட்டாங்க. அதே மாதிரி அபுதாவுத், இவங்க வந்து ஹிஜ்ரி 275 அப்படியே அடுத்தடுத்து. சிஜிஸ்தான், இதுவுமே பெர்ஷியன் தான். இவங்க வந்து அபுதாவுத் சுலைமான் பின் அல்லஷ் அஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இவங்க வந்து 4590 ஹதீஸ் அபுதாவில் வந்து தொகுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து திருமிதி அவங்க பேர் வந்து அபு ஈசா முகமது பின் ஈசா, அது வந்து திருமித் அப்படிங்கிற ஒரு ஊர், அதில் அவங்க பிறந்தனால எல்லாம் பெர்ஷியன்ஸ் தான். ஸோ பிறந்ததுனால அவங்களுக்கு வந்து திருமிதி அப்படின்னு எல்லாரும் பழக்கத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறோம். 3891 ஹதீஸ்கள் கொண்ட ஒரு ஹதீஸ் புத்தகத்தை வெளியிட்டாங்க. இது எல்லாமே டிஃபைன்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நசாயி, இவங்க வந்து 5662 ஹதீஸ்கள் கொண்ட ஒரு ஹதீஸ் தொகுப்பை கொடுத்தாங்க மாஷா அல்லாஹ் புத்தகமாக. ஹிஜ்ரி 303 ஹிஜ்ரி 300க்கு வந்துட்டாங்க. இவங்க வந்து அதான் நசாயின்னா நசா ஊர், குராசான்னா பர்ஷியன், பாரசீகம் பர்ஷியன். ஸோ இவங்களுமே வந்து பர்ஷியன் தான். இவங்க பேர் வந்து அஹமது பின் ஷுஹைப், அவங்க பேர் அஹமது பின் ஷுஹைப், அவங்க ஊர் நசா அப்படிங்கிறதுனால நசாயிங்கிற பேரில் அந்த புத்தகம் வந்து பரவலாக அறியப்படுகின்றது மாஷா அல்லாஹ். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முஸ்னத் அகமதுலேருந்து ஏறக்குறைய 8 ஹதீஸ் கிதாபுகள் பார்த்துருப்பீங்க. இதுதான் கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹதீஸ் அப்படிம்பாங்க. இதில் எல்லாம் டிஃபைன் ஆயிடுச்சு, ஓகேவா? இது நம்ம கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹதீஸ்ன்னு சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும், சஹி புகாரி முஸ்லீம்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே ஃபில்டராக கையில் கொடுத்துருவாங்க. இன்றைக்கி இந்த காலத்தில் நமக்கு இருக்குது, அந்த காலத்தில் அப்படி கிடையாது. உதாரணம் சொல்லாமல் இப்போ சக்கரை இருக்குல்ல, சக்கரை வந்து வானத்திலேருந்து வர்றதில்லை, கரும்புலேருந்து தான் வர்றது. இந்த முன்னாடி சொன்ன ஹதீஸ்கள்லாம் வந்து கரும்பு மாதிரி, கரும்பு இருக்குல்ல, கரும்புலேருந்து சக்கரை எடுக்கிறது, அந்த கரும்புலேருந்து சர்க்கரையை கொடுத்தவங்க இவங்க. அவங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணவங்க மாஷா அல்லாஹ். நமக்கு அழகான முறையில் இதுதான் கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹதீஸ்ம்பாங்க. 8 ஹதீஸ் கிதாபு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, மாலிக் இமாமுடைய மொத்தா ஆட் பண்ணி 9 ஹதீஸ் வச்சுக்கோங்களேன். இதுவே வந்து 9 ஹதீஸ் கிதாபுமே வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த 9ல் சொல்லணும் அப்படின்னாக்கா சஹீஹு சித்தா அப்படிம்பாங்க, அல் குதுபு சித்தா அப்படிம்பாங்க. சித்தானா 6, 50 காப்பியன்பாங்கல்ல, அந்த மாதிரி 6 பெரும் ஹதீஸ் நூல்கள். இது வந்து ஹதீஸ் உலகத்தில் இன்றைக்குமே வந்து இந்த 6 பெரும் ஹதீஸ் நூல்கள் தான் சொல்லுவாங்க. அது வந்து இது இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதான் சஹி புகாரி, சஹி முஸ்லீம், இப்னு மாஜா, அபுதாவுத், திருமிதி, நசாயி. இது 6ம் தான் சஹீஹு சித்தா அப்படிம்பாங்க. 6 பெரும் ஹதீஸ் நூல்கள் மாஷா அல்லாஹ் இந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 250 to 300 இந்த டைம் ஃப்ரேம்லேயே வந்து இந்த எல்லா ஹதீஸ்களும் எழுதப்பட்டது. இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பர் செட் இருக்குது. அது வந்து குத்துபித் திஸ்ஆன்னா 9 அப்படின்னு அர்த்தம். 9 ஹதீஸ் கிதாபுகள் அப்படிம்பாங்க. இதுதான் அந்த 9 ஹதீஸ் கிதாப். இதில் எல்லாமே வந்துடும்.
இதுதான் நீங்கள் ஹதீஸ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உழைப்பு. அதில் வந்து மாலிக் முவத்தா, அதே மாதிரி வந்து முஸ்னத் அஹமது, தாரமி, இந்த 6ஓட அந்த 3 சேர்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து 9 பெரும் ஹதீஸ் நூல்கள் அப்படிம்பாங்க. மாஷா அல்லாஹ், இதுதான் அந்த 9 ஹதீஸ் நூல்கள். இதுக்கப்புறமும் வந்து அந்த ஹதீஸ் நூல்கள் எழுதக்கூடிய பணிகள் தொடர்ந்துருச்சு மாஷா அல்லாஹ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சஹீஹ் இப்னு குசைமா அவங்க வந்து 3000 ஹதீஸை வந்து தொகுத்தாங்க. இப்னு ஹிப்பான் அவங்க வந்து 7462 ஹதீஸை தொகுத்தாங்க. தப்ரானி வந்து 3 ஹதீஸ் புத்தகங்கள் எழுதினாங்க. தப்ரானி வந்து 3 ஹதீஸ் புத்தகங்கள் எழுதினாங்க. 3 சேர்த்து வந்து 32,708 ஹதீஸை வந்து தொகுத்தாங்க. இவங்கெல்லாம் 300க்கு மேலே, அந்த கோல்டன் ஏஜுக்கு அப்புறம் 300க்கு மேலே. அது மாதிரி தாரகுத்னி 4790 ஹதீஸை தொகுத்தாங்க. அல் முஸ்தரக் அல் சஹீஹைன் இவங்க வந்து 9588 ஹதீஸ்களை தொகுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பைஹிமம் நிறையா எழுதினாங்க. அவங்க வந்து நிறைய ஹதீஸ் கிதாபுகள் எழுதினாங்க. அதில் வந்து இந்த சுனனுல் குப்ரா அப்படிம்பாங்க, அது வந்து 22,000 ஹதீஸ், அந்த ஒரு புக்கே 22,000 ஹதீஸ். அவங்க வந்து ஹிஜ்ரி 458னா பார்த்துக்கங்களேன். ஸோ இந்த மாதிரி இட் கோஸ். இது வந்து இவ்வளோ மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான ஹதீஸ் புத்தகங்கள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எழுதப்பட்டுச்சு. மாஷா அல்லாஹ். இந்த வகையில் தான் வந்து தொகுப்பட்டுச்சு. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, எப்படி இமாம் புகாரி, இமாம் முஸ்லீம் வந்து சஹீஹ்னு எழுதினாங்கல்ல, இதெல்லாம் சஹீஹ் தான் அப்படின்னு, அந்த மாதிரி ட்ரை பண்ணவங்க தான் வந்து இப்னு குசைமா, இப்னு ஹிப்பான், அதே மாதிரி முஸ்தரக் அல் சஹீஹைன். இந்த 3 ஹதீஸ் கிதாபும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேட்டர்ன்லேயே ட்ரை பண்ணாங்க. அவங்களுடைய பேட்டர்ன்லேயே ட்ரை பண்ணி ஒரு சஹீஹாக கொடுக்கணும் அப்படின்னு பண்ணாங்க. பட் ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து எல்லாமே சஹீஹ் தான், அப்படி தான் கொடுத்தாங்க. சஹீஹ் புத்தகம் தான், சஹீஹ் புகாரி மாதிரி தான் இவங்களும் சஹீஹ் இப்னு குசைமான் தான் கொடுத்தாங்க. ஸோ இவங்க காலகட்டத்துக்கு அப்புறம் அதெல்லாம் மறுபடியும் அனலைஸ் பண்ணும்பொழுது அங்கங்கே பலகீனமான ஹதீஸ் இருக்கிறதுனால இது வந்து இதெல்லாம் வந்து பலகீனமானது, இதெல்லாம் சஹீஹானதுன்னு அதெல்லாம் அடுத்தடுத்து வந்தவங்களாம் அதை பிரித்து கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்க 3 பேரும் வரலாற்றில் சொல்லணும். அந்த 9 கிதாபுக்கு அப்புறமா இன்னொரு 3 கிதாபை பற்றி நம்ம சிறப்பிச்சு சொல்லணும்னா இவங்க 3 பேரையும் சொல்லலாம். இப்னு குசைமா, இப்னு ஹிப்பான், அதே மாதிரி முஸ்தரக் அல் சஹீஹைன், இவங்க 3 பேரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இது அப்படியே ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏறக்குறைய மாலிக் முவத்தா ஹிஜ்ரி 150 ஆரம்பித்து பைஹக்கி 450 வரைக்கும் சொல்லலாம். ஏறக்குறைய 300 வருஷம் உங்களுக்கு அப்படியே எல்லாம் புத்தகமாக பக்காவாக ரீடிஃபைன் வந்துருச்சு. அப்புறம் நிறைய எழுதியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான ஹதீஸ் தகவல் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படிம்பாங்களே, லேட்டஸ்ட் என்ன அப்படின்னாக்கா இப்போ எல்லாம் தனித்தனி புத்தகமாக இருக்குல்ல, இதை வந்து ஒரே புக்கு ஆக்குறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு சிந்தனை. இப்போ ஒரே புக்கு ஆக்குறதுனா கஷ்டம். ஒரே புக்கை எப்படி ஆக்க முடியும்? லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்குது. 2 லட்சம் 3 லட்சம் ஹதீஸ் எல்லாம் நம்ம வால்யூம் போட முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்து ஹதீஸ் தொகுப்பு நூல்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஹதீஸ் தொகுப்பு நூல்கள் அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப காலமாக இருக்குது. ஹதீஸை தொகுத்து எழுதுறது அது ஒரு வகை. இது என்ன மாதிரி ஹதீஸ்னா அந்த ஜவாயித் அப்படிம்பாங்க, ரிப்பீட்டடாக அவாய்ட் பண்ணுறது, யூனிக்கான ஹதீஸை மட்டும் கொடுக்குறது. அப்போ அந்த வகைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பல லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருந்தாலும் இந்த ரிப்பீட்டட் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நீங்கள், அதாவது ஒரு ஹதீஸே வந்து ஒரு புக்கில் நிறையா வாட்டி பதியப்பட்டிருக்கும். ஒரே ஹதீஸ் வந்து பல ஹதீஸ் புத்தகங்களில் இருக்கும். அதை வந்து ஒன்றா கருதுறது. ஒரே ஹதீஸே வந்து பல வழியில் வந்திருக்கும், ஒன்றா கருதுறது. இந்த ஹதீஸ் வந்து ஒரே ஒரு ஹதீஸாக கருதுவது. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 60,000 ஹதீஸ் தான் வரும். ஓவராலாக இருக்கிற எல்லா ஹதீஸ் கிதாபும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கோங்களேன், 60,000க்கு ஒட்டிய ஹதீஸ்கள் தான் வரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ரிப்பீட்டடை எடுத்துட்டு வந்துடுறாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க அதில் இருக்க பலகீனமான ஹதீஸை எடுத்துருவாங்க. இப்படி எடுத்தால் ஒரு புக்காக போடலாம். ஸோ அந்த டைப் வரும்பொழுது உங்களுக்கு இப்போ நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் கிபி 1998 இந்த காலத்தில் மாலிமுஸ் சுன்னத்து நபவியா அப்படின்னு சொல்லிட்டு 14 ஹதீஸ் கிதாபுகளை எடுத்து அதை வந்து நான் சொன்ன அந்த ஃபில்ட்ரேஷன் க்ரைட்டீரியாவில் ஒரு 4000 ஹதீஸாக சுருக்கி அதை வந்து ஹதீஸ் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஆல்ரெடி அரபியில் இருக்குது, தமிழ் டிரான்ஸ்லேஷனும் வந்து போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ரன்னிங்கில் இருக்குது. 2 பாகம் வந்துருச்சு, தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இதனுடைய வெப்சைட்டுமே வந்து இந்த ரமலானில் நம்ம வெளியிட்டோம். அந்த ஹதீஸை வெப்சைட்லையும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சஹீஹுல் குதுபித் திஸா, இவங்க வந்து 34 ஹதீஸ் கிதாப். ஆக்சுவலாக அவங்க பிரைமரியான அந்த 9 சொன்னல, அந்த 9 ஹதீஸ் கிதாப் தான் எடுத்தாங்க. அப்புறம் இந்த ஜவாயிது டைப்பில் இன்னும் கூடுதலாக 25 ஹதீஸை வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து 34 ஹதீஸ் கிதாபை வச்சு நான் சொன்ன அதே டைப்பில் தொகுத்து இது ஒரு 8000க்கு நெருக்கமான ஹதீஸ் வரும். இது வந்து பூமா நபியின் பொன்மொழி களஞ்சியம்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து முதல் பாகம் வந்துருச்சு, 2வது பாகம் வெளியே இருக்குது. இதோட ஆப்புமே வந்து நம்ம இந்த ரமலானில் நம்ம விஸ்டம் டீம் தான் வெளியிட்டோம். வெப்சைட்டும் நம்ம தான் விஸ்டம் டீம் தான் வெளியிட்டோம். இந்த ஆப்புமே வந்து ஆண்ட்ராய்டு ஆப் வெளியிட்டோம். ஹதீஸ் தமிழில் படிக்கிறது சர்ச் ஃபெசிலிட்டியோட. மாஷா அல்லாஹ் எல்லா ஹதீஸ் கிதாபுகளுக்குமே ஒரு மாஸ்டர் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அல் ஜாமியல் காமில் அப்படின்னு சொல்லலாம். 200 ஹதீஸ் கிதாபுகள்லேருந்து ஹதீஸ்களை எடுத்து தொகுத்து அல்ஹம்துலில்லாஹ் ஜியாவுர் ரஹ்மான் அஸ்மி அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து எல்லாமே அவங்க அதை சொல்லும்பொழுது 100% நான் வந்து ஆதாரப்பூர்வம் ஹதீஸை தொகுத்துட்டேன். இஃப் நாட், ஏன்னா மனுஷன் தானே, தவறு இருக்கும்ல.
இஃப் நாட் எனக்கு அப்புறம் யார் ஏதாவது தேடி பிடிச்சா கூட 95% நான் கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு மாஷா அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மாஸ்டர் ஹதீஸ் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து அரபியில் வந்திருக்கு. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இன்னும் வெளியிடப்படலை. டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிருக்குன்றாங்க, இன்னும் வரல. அதே மாதிரி வந்து உருது டிரான்ஸ்லேஷனும் முடிஞ்சிருக்குறாங்க, இன்னும் வரல. தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து யாரும் ஆரம்பிக்கல. ஸோ இதுதான் வந்து அந்த ஜர்னி மாஷா அல்லாஹ். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 98ல் தொகுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வரலாற்றை முழுக்க மேபி நான் படித்த வரைக்கும் சொல்லலாம், வந்து அல் ஜாமியல் காமில் சொன்னல ஜியாவுர் ரஹ்மான் அஸ்மி, ஸோ அவங்க இதை முடிச்சு வச்சாங்கன்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய அந்த ஜேர்னியை முடிச்சு ஏறக்கூடிய 16 நூற்றாண்டுகள் ஆயிருக்கு. 2019 தான் அந்த புத்தகத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் வெளியிட்டாங்க, அப்புறம் ஒரு வெளியிட்டாங்க. 2015 வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறது, கிபி 767 765 ஆரம்பித்த ஜேர்னி 2015 வந்து முடிஞ்சிருக்கு. அல் ஜாமியுல் காமில் ஒரு ஒரு ஹதீஸ்களை வந்து ரசூல்லா வாழ்க்கை அந்த அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் என்ன எழுதுனாங்களோ, என்னென்ன குறிப்புகள் வச்சுருந்தாங்களோ எல்லாத்தையும் தொகுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மட்டும் தொகுத்து சொல்லக்கூடிய மாஷா அல்லாஹ் ஒரு புத்தகம் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் வந்துருச்சு. அரபியில் இருக்குது, தமிழில் வரல. இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் விஸ்டம் டீம் முயற்சி பண்ணுறோம் எப்படி அதை தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு நீண்ட நெடிய ஜேர்னி மாஷா அல்லாஹ். இந்த ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த தொகுப்பு நூல்களில் மாலிமுசுன்னா நபவியா இதனுடைய அந்த வெப்சைட் நம்ம விஸ்டம் டீம் தான் வெளியிட்டோம். அது அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பூமா நபியின் பொன்மொழி களஞ்சியம் 34 ஹதீஸ் சொன்னல, அவருடைய ஹதீஸ் ஆப் நம்ம தான் வெளியிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து அல் ஜாமியல் காமில் வந்து தான் அதுதான் இருக்கிறதுலே பெருசு மாஸ்டர் மாஷா அல்லாஹ். பட் இது யாரும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணலை. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு நியத் வச்சுருக்கிறோம், நம்ம விஸ்டம் டீம் நியத் வச்சுருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இதை தமிழில் மொழிபெயர்த்து புத்தக வடிவில் கொடுக்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் இந்த வெப்சைட்டு ஆப்பாவது இன்ஷா அல்லாஹ் வெளியிடலான்னு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு 14 நூற்றாண்டு ஆண்டு கால ஜேர்னியில் வந்து நாமளும் இணைஞ்சிக்கிறோங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. அந்த நம்ம விஸ்டம் டீம் சகோதரர்கள், ஏன்னா எல்லாருடைய உழைப்புல தான் அதெல்லாம் உருவாகுது மாஷா அல்லாஹ். இது ஒரு மிகப்பெரிய ஜேர்னி அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த ஜேர்னியில் இந்த பயணத்தில் இணைஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கும் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு நம்ம அதிகம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மாஷா அல்லாஹ். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது. நான் சொல்ல பெரும்பாலும் ஹதீஸ் கிதாபுலாம் தமிழ் மொழிபெயர்ப்பு வந்துருச்சு. நீங்கள் புக்கை அழகாக வாங்கி படிக்கலாம், படிக்க மாட்டேங்கிறோம். ஒரு சாதாரண உழைப்பில் எல்லாரும் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் நான் காட்டுறது வந்து உங்களுக்கு ஒன்று 5-6 ஒரு 20 பேர் 25 பேர் தான் இப்போ காட்டுறோம். 25,000 பேருக்கு மேலே இருப்பாங்க. அப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து அந்த ஹதீஸ்களை நம்மக்கிட்ட கடத்தியிருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது இதெல்லாம் நம்ம அப்பப்போ படிக்கணும், வாசிக்கணும். அதான் அவங்க உழைப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை மாஷா அல்லாஹ். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இந்த ஜேர்னியில் கலந்துங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய அறிவு, உங்கள் திறமை இதெல்லாம் பயன்படுத்தி நீங்களாம் கூட ஒரு ஆப்பாக வெளியிடலாம், வெப்சைட்டாக வெளியிடலாம். அதே மாதிரி மொழிபெயர்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மொழிபெயர்ந்தால் அவங்களோட நீங்கள் வந்து ஒரு தொடர்பு கொண்டு அவங்கள இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது, மொழிபெயர்க்கப்படாத எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது. ஹதீஸ் புத்தகங்கள் சொல்கிறேன், அதெல்லாம் மொழிபெயர்த்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு வழங்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் 1400 ஆண்டுகளை கடந்து, ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நாம் வாழ்கிறோம்ல தமிழ், அந்த ஹதீஸ்கள் தமிழ் அப்படின்னு வச்சுங்களேன், தமிழ் மொழிபெயர்ப்பு ஹதீஸ்களில் நாம் வாழக்கூடிய காலகட்டம் தான் வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹதீஸின் தமிழ் அப்படின்னு சொல்லலாம் மாஷா அல்லாஹ். ஏன்னா இந்த ஒரு கடந்த 1/4 நூற்றாண்டுகளாக தான் வந்து ஹதீஸ்கள் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு மாஷா அல்லாஹ். அதை கொஞ்சம் வேகப்படுத்தணும். எப்படி வேகப்படுத்துறது? அது வந்து ஒரு வெப்சைட்டாகவும், ஒரு ஆப், ஆண்ட்ராய்டு ஆப், iOS ஆப், இன்னும் வருகாலத்தில் என்னென்ன மாதிரி OS வருதோ அந்த ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி இலவசமாக மக்களுக்கு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த பணியில் வந்து பலரும் ஈடுபட்டிருக்காங்க மாஷா அல்லாஹ். பலரும் அதுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். பலரும் உழைத்து தங்களுடைய உழைப்பை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதில் ஒரு சின்ன சிறு பகுதியாக நம்முடைய விஸ்டம் குழுவினரும் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வந்து இந்த முயற்சிகளுக்கு வெற்றியை தரணும் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் பாகத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்த பாகத்தில் வந்து ஹதீஸுடைய வகைகள், சஹீஹ்னா என்ன, பலகீனமானதுனா என்ன, ஹசன்னா என்ன, இந்த மாதிரியான விவரங்களை அடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கணும்.